இந்தியால இது வரைக்கும் இருந்த பிரைம் மினிஸ்டர்ல வந்து நரேந்திர மோடி அப்படின்ற ஒரு பிரைம் மினிஸ்டர் டிஃப்ரெண்டான ஆஸ்பெக்ட்ல ஃபாலோ பண்றாரு. அப்படி அந்த டிஃப்ரெண்டான ஆஸ்பெக்ட்ல ஃபாலோ பண்ணாங்க, என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் அவர் ஃபாலோ பண்ணாரு, அதுல இருந்து எப்படி நம்ம கத்துக்க முடியும். நிறைய பேர் தெரியும் அவரோட லைஃப் வந்து சின்ன ஒரு துணி தனியா சாய் டீ கடை வச்சு அதுல இருந்து மேல வந்தாரு அப்படின்ற மாதிரி தெரியும். ஆனா நிறைய பேருக்கு வந்து அவங்க எல்லாம் மேல வந்தாருன்னு தெரியும், ஆனா எப்படி மேல வந்தாரு, என்ன ஸ்ட்ராட்டஜி அவர் ஃபாலோ பண்ணாரு அப்படின்ற மாதிரி ஆஸ்பெக்ட்ல யாரும் பார்க்க மாட்டேங்குது. எல்லாம் மோட்டிவேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்ப்போங்க, ஆனா அதுக்கான விஷயம், அதுக்கு அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணாரு அப்படின்ற கால்குலேஷனும் அந்த விஷயங்களும் பார்க்க மாட்டேங்குது. அப்படி பார்க்காம இருக்கிறதுனால தான் நம்ம அதெல்லாம் கோத்தை அச்சீவ் பண்ண முடியாது. சரி, ஓகே, அப்புறம் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணார், டிப்ளமேட்டிக்கா விஷயங்களாகட்டும், அதே மாதிரி சேம் டைம் இங்க ரவுண்ட் அது கீழே வரதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணாரு, ரெண்டு ஆஸ்பெக்ட்ல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து மிகப்பெரிய ப்ராப்ளம் அவருக்கு ஒன்று இருந்துச்சு. ஒரு சிம்பிளான மோட்டிவேஷன் விஷயம் தான் சொல்லுவோம். ஒரு ஒரு சீஃப் மினிஸ்டரா இருக்கும்போது குஜராத்ல ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் இருந்துச்சு. இந்த ப்ராப்ளத்துல வந்து அமெரிக்கா வந்து மோடி வந்து இப்படி வரவே கூடாது, யூஎஸ்க்கு அப்படி வந்தாருன்னு அப்ப இப்ப நானும் அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப பெரிய ஒரு வல்கரான ஒரு விஷயங்கள் கொடுத்தாங்க. பட் அட் சேம் டைம் வந்து ஆஃப்டர் பிரைம் மினிஸ்டர் ஆன பிறகு மோடியை வந்து ஒரு மிகப்பெரிய ஃபுட்பால் கவுண்டா வந்து இனாகரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இது எப்படி இருக்கு அப்படின்னா, அவரோட விஷயங்கள் வந்து ஒரு ஸ்டாட்டிக் ஆகட்டும், ஒரு விஷயம் ஆகட்டும், எல்லாமே கரெக்டா இருந்ததுனால அந்த விஷயங்கள் வந்து எது தடுத்தாலும் ஒரு தடுக்க முடியாத அளவுக்கு மேல வர முடியுது அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட் அவருக்கு தெரியுது. சரி, ஓகே, அந்த விஷயங்கள் வந்து ரெண்டு விதமா பிரிக்கலாம். ஒண்ணு, அவர் எப்படி வந்து பிரைம் மினிஸ்டர் ஆனாரு அண்ட் அதுக்கு மேல இருக்கிற எப்படி ஒரு ஆஸ்பெக்ட்ல வந்தாரு அப்படின்ற ரெண்டு விஷயங்கள் பார்ப்போம். ஃபர்ஸ்ட், மோடி அவரோட ஆஸ்பெக்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி அப்படின்ற மாதிரி நம்ம நினைப்போம். அண்ட் அதுவும் கிடையாது. அப்படின்ற ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்எஸ்எஸ் பிஜேபி அப்படின்ற ஒரு ஸ்டீரியோ டைபிஸ்டா நம்ம பார்க்கும்போது தான் அது தெரிய தவிர்த்து, இன்னொரு ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது எல்லாருக்குமே வந்து எல்லா விஷயமும் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்ல அவர் வந்து சின்னதுலயும் வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து சீஃப் மினிஸ்டர் அப்படின்ற ஒரு எலமெண்ட் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஆஸ்பெக்ட்ல கொடுக்க ஆரம்பித்தார். எப்படி அப்படின்னா ஆர்எஸ்ல இணைஞ்சாலுமே அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மற்றவங்களோட விஷயங்கள் ஆகட்டும், ஒரு நம்ம வந்து நினைப்போம் ஒரு இந்துத்துவா அப்படின்ற மாதிரி ஆஸ்பெக்ட்ல நடிக்கிறோம், ஆனா இந்துத்துவா அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட்ல பார்க்காம ஒரு எல்லா ஈக்குவலைசம் அப்படின்ற ஒரு எலமெண்ட் அவர்கிட்ட இருக்கு. ஈவன் தோ ஆர்எஸ்எஸ்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருந்தாலுமே மற்ற இடத்துலயுமே அவருக்கான சப்போர்ட் இருந்ததுனால அவரோட ஈஸியா சீஃப் மினிஸ்டர் அவளுக்கு வாழ்ந்து முடிஞ்சிச்சு. அட் தி சேம் டைம் வந்து அந்த குஜராத் அப்படின்ற ஒரு ஸ்டேட் எந்த மாதிரி ஸ்டேட் அப்படின்ற பார்ப்போம். ஒன்னு ஆல்கோஹாலிக்க வந்து கம்ப்ளீட்டா எடுத்த ஸ்டேட். இன்னொரு விஷயங்கள் வந்து காந்திஜி இருந்தாங்க, அப்படி அஹிம்சா, அதே மாதிரி ஹிந்துத்துவா, அந்த மாதிரி விஷயங்கள் ஆஸ்பெக்ட்லுமே வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஸ்டேட். அந்த மாதிரி ஸ்டேட்டை சின்ன வயசுல இருந்து ஆர்எஸ்எஸ் அந்த மாதிரி அமைப்புல வந்து முக்கியமான லீடரா இருந்தாரு. அதுக்கப்புறம் அந்த பொலிட்டிக்கல் ஒரு சில பீப்புள் வந்து எப்படிலாம் வந்து டேக்கிள் பண்ணணும், இந்த மாதிரி பீப்புளுக்கு இந்த மாதிரி பேசணும், இந்த மாதிரி பீப்புள் கிட்ட இந்த மாதிரி பழகணும் அப்படின்ற மாதிரி ஆஸ்பெக்ட்ல வந்து ஒரு முக்கியமா சொல்ல போனா ரொம்பவே டஃப்பான வந்து ரிஸ்கான ஒரு டிசிஷன்ஸ் எடுக்கிறாரு. அந்த ரிஸ்கான டிசிஷன்ஸ் எடுக்கிறது யாரால எடுப்பாங்க அப்படின்னா நிறைய பீப்புள் எடுக்க மாட்டாங்க. ஆனா அந்த விஷயங்கள் எடுத்ததுனால மட்டும்தான் அவருக்கு வந்து நிறைய வந்து பேட் நேம் கிடைக்கும். நல்ல நேம் கிடைச்சு அவங்க கண்டிப்பா கிடைக்கல, ரொம்ப பேர் பேட் நேம் கிடைக்குது. எந்த அளவுக்கு அப்படின்னா அமெரிக்கா வந்து அவரை பேன் பண்ற அளவுக்கு, அப்படி அந்த அளவுக்கு பேன் பண்ற அளவுக்கு ரிஸ்கான சுச்சுவேஷன் எடுத்தாலும் திருப்பி கம்பேக் கொடுத்தாரு. எதனால கம்பேக் கொடுக்க முடியும்னு சொன்னா ரிஸ்கான டிசிஷன் எடுத்ததுனாலதான் மெயினான ஆஸ்பெக்ட். அவரோட பர்சனல் மேனேஜ்மெண்ட் விஷயங்களை பார்த்தீங்க அப்படின்னா ரிஸ்க் டேக்கிங் மொத்தம் யாரு கம்பேர் பண்ணல இந்தியால அந்த அளவுக்கு அவர் ரிஸ்க் எடுத்தாரு. அந்த ரிஸ்கை வந்து ஈஸியா வந்து டேக்கிள் பண்ணாரு. ஒரு விஷயங்கள் ஃபுல் ஆஸ்பெக்ட்ல வந்து பார்க்கலாம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கெரியர் ஃபோக்கஸ்டா இருந்தாரு. ஃபுல் எந்த பக்கமும் டீவியேஷன் ஆகாம எந்த விஷயம் விலகி போகாமல எல்லாமே வந்து ஃபோக்கஸ்டா இருந்தாரு. எந்த அளவுக்கு அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஆர்எஸ்எஸ் பிளஸ் பிஜேபி பிளஸ் இந்த மாதிரி ஒரு சீஃப் மினிஸ்டர் மக்கள் சேவை அப்படின்ற மாதிரி ஆஸ்பெக்ட்ல இருந்தார். அப்படி இருக்கிறதுனால என்ன ரிஸ்க் தான் எடுத்தார். அப்படி ரிஸ்க் எடுத்தன சீஃப் குஜராத்ல வந்து கண்டினியூஸா பிரைம் மினிஸ்டர். இன்னொரு ஆஸ்பெக்ட்ல நிறைய பீப்புளுக்கு தெரியாது. 2012, 13, 14 அந்த சீஃப் மினிஸ்டர் இருக்கிற போது குஜராத்ல யூடியூப்ல பாத்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து ட்ரெண்டா இருந்தாரு மோடிஜின்னு சொல்லலாம். அந்த ட்ரெண்டிங்கை வந்து நார்த் சைட்ல வந்து கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணணும். அட் தி சேம் டைம் வந்து காங்கிரஸ் அப்படின்ற ஒரு எலமெண்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்களோட ஜென்ரேஷனா கொடுத்துட்டு இருக்காங்க, நம்ம காமன் பீப்புள் வந்து வர முடியாது அப்படின்ற மாதிரி அலை அந்த விஷயங்களை கொண்டு வந்து மோடிஜி அப்படின்ற ஒரு எலமெண்ட் வந்து உள்ள வந்ததுனால சேஞ்ச் வேணும் அப்படின்ற ஆஸ்பெக்ட் இருந்ததுனால
கரெக்டா வந்தாரு அண்ட் மிகப்பெரிய எஃபெக்டை கொடுத்தாரு. அதுக்கு முன்னாடி மெயினா என்ன பண்ணாரு அப்படின்னா, சிம்பிளா சொல்ல போனா இன்ஃபுளுன்சர் இப்ப பண்றாங்களா அதே மாதிரி இன்ஃபுளுன்சிங் பண்ணாரு. எப்ப நம்ம சோசியல் மீடியா அந்த அளவுக்கு ட்ரெண்ட்ல இருந்தா இந்தியால ஒன் ஆஃப் த டாப் யூடியூபர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து மோடிஜி இருந்தாரு. அந்த அளவுக்கு வந்து சோசியல் மீடியாவாகட்டும், அந்த அளவுக்கு பீப்புளோட இன்ஃபுளுன்ஸ் ஆகட்டும், மாடர்ன் டெக்னாலஜி அடாப்டேஷன். ஒரு 4ஆம் கிளாஸ் படிச்சிருக்கலாம், 5ஆம் கிளாஸ் படிச்சாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த அந்த படிச்சதை விட ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்ட்ல என்ன பீப்புளுக்கு தேவைப்படுது, இப்ப இருக்கிற வந்து என்ன மாதிரி ஆஸ்பெக்ட்ல பாக்குறாங்க அப்படின்னா, எனக்கு வந்து அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு இருக்கும். ஆனா இப்ப இருக்க ட்ரெண்ட்ல இப்ப எப்படி டேக்கிள் பண்ற சுச்சுவேஷன், என் ஏஜ் ஃபேக்டர் ஒரு விஷயம் கிடையாது அப்படின்ற மாதிரி ஆஸ்பெக்ட்ல பார்த்ததுனால அவரோட பிரைம் மினிஸ்டர் ஒரு யூனிக்னஸ் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட்ல வந்து முன்னாடி வந்துட்டாரு. சரி, ஓகே. பிரைம் மினிஸ்டர் ஆயிட்ட பிறகு என்னென்ன ஆஸ்பெக்ட் எல்லாம் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் ஃபாலோ பண்ணாரு டிப்ளமேட்டிக்கா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டிப்ளமேட்டிக்கா பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து நிறைய கண்ட்ரிஸ் வந்து டிராவல் பண்ண ஆரம்பிச்சார். இனிஷியல் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா அவர் இந்தியாவில இருந்ததை விட அதிக கண்ட்ரீஸ்ல டிராவல் பண்ணிட்டு தான் இருந்தாரு அப்படின்ற ஒரு அலிகேஷன் நிறைய பீப்புள் வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்படி அந்த அலிகேஷன் எல்லாமே வந்து மிகப்பெரிய எஃபெக்டை கொடுத்துச்சு. மிகப்பெரிய விஷயங்கள் வந்து அவருக்கு மென்டலாகவும் பிசிக்கலாகவும் ரொம்பவே ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சு. பட் அட் தி சேம் டைம் வந்து COVID-19 அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட் உள்ள வந்துச்சு. பட் இந்தியாவோட டாமினன்ஸ் அதுல புரிஞ்சுக்க முடியும். என்ன ப்ராப்ளம்னாலும் ஒரு பெஸ்டான ஆஸ்பெக்ட்ல வந்து பயணம், வெளிநாட்டோட ஒரு இன்ஃபுளுயன்ஸ், வெளிநாட்டோட ஒரு கண்ட்ரியோட டெவலப்மெண்ட் அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல வந்து இருந்ததுனால மிகப்பெரிய பாதிப்பு தவிர்க்க முடிஞ்சிச்சு. நம்ம இந்தியாவை குரோத் மட்டும் பாதிக்க முடிஞ்சிச்சு. இதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ராப்ளம் நம்ம ஃபேஸ் பண்ணியிருந்தோம் அந்த வெளிநாட்டு பயணம் இல்லாததுனால 1990s வந்து ஒரு குளோபலைசேஷன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய விஷயங்கள் கொண்டு வந்தது காரணமே வந்து இந்தியா அந்த அளவுக்கு வெளிநாட்டோட விஷயங்களுக்கு வந்து அந்த இல்லை அப்படின்ற மாதிரி ஆஸ்பெக்ட்ல இருந்ததுனாலதான். அதுக்கப்புறம் நான் இப்போ வந்து வெளிநாட்டோட அந்த அளவுக்கு உறவுகள் இருக்கிறதுனால வந்து இந்தியாவோட டாமினன்ட் கண்ட்ரி, இந்தியா வந்து டாப் சூப்பர் பவர் அப்படின்ட்டு சொல்ற அளவுக்கு வந்து வளர்ந்தது காரணம் ஜஸ்ட் பை மோடியோட சுற்றுப்பயணம் தான் கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து அந்த ஆஸ்பெக்ட்ல வந்து டிப்ளமேட்டிக்கான டிசிஷன்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து ரிஸ்க் எடுத்தாரு அப்படின்னா, இதனால எனக்கு பாதிப்பு ஏற்படும், நெக்ஸ்ட் அரசியல்ல வந்து அன்சர்டனிட்டி அப்படின்ற வரும் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. அப்படி அன்சர்டனிட்டி வந்தா இந்த ஆஸ்பெக்ட்ல ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி ரிஸ்க் எடுத்தாரு. நம்ம இந்த ரிஸ்க்னால நாளைக்கு வந்து பீப்புள் இங்க இல்லை அப்படின்னா, நலத்திட்டங்கள் இங்க செய்யல, இங்க விஷயங்கள் பண்ணல ஃபர்ஸ்ட் 5 வருஷத்துல அப்படின்னா டெஃபினட்டா வந்து ஓட்டு வந்து பாதிக்கப்படும். எனக்கு வராது தெரியும், ஆனா அந்த ரிஸ்க் எடுத்தாரு. அந்த ரிஸ்க வந்து COVID-19 வந்துச்சு. அது மேசிவான ஒரு அப்கிரேடேஷன் அவர் கொடுத்துச்சு. அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட அதனாலதான் அவரால் கொண்டு வர முடிச்சு. ஒரு அலிகேஷனோ ஒரு தப்பான விஷயம் அப்படின்னு பார்வையில எல்லாரும் சொன்னாங்க. ஆனா அந்த விஷயத்த வந்து ஒரு கரெக்டான ஆஸ்பெக்ட்ல பண்ணாரு. கரெக்டான அதே வந்து வெற்றி ஆச்சு. இந்த மத்த லீடர் ஆகட்டும் எல்லாமே ஊர் சுத்திட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா தெரியும் ஓட்டை வந்து நெக்ஸ்ட் இருக்கணும் அப்படின்னா பீப்புளை தான் பார்க்கணும். வெளிநாட்டவர்களை பார்த்து ஒண்ணுமே பிரயோஜனம் கிடையாது. ஏன் அப்படின்னா NRI அவங்க வந்து அவங்க ஓட்டு பண்றதாகட்டும் எல்லாமே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல இருக்காங்க. பட் இப்போ மோடி அந்த ரிஸ்க் எடுத்தனால ஆட்டோமேட்டிக்கலா பண்ண முடிச்சு. இது மட்டும் இல்ல, அவரோட பாடி ஆகட்டும், அவரோட பிசிக்கலான விஷயங்கள் ஆகட்டும், அவரோட எல்லா விஷயங்களையும் வந்து ஈஸியா அந்த பீப்புளோட இன்ஃபுளுயன்ஸ் பண்றதாகட்டும் எல்லாமே. இப்ப மகாபலிபுரத்துக்கு வரும்போது வந்து வேட்டி சட்டையில போடுறதாகட்டும், அதே மாதிரி வந்து வேற ஊர்ல இருக்க நடக்கிறதாகட்டும் எல்லாமே வந்து அந்த ட்ரெடிஷனல் விஷயங்களை ஃபாலோ பண்றதாகட்டும் டிஃப்ரெண்டா இந்த பீப்புளோட இன்ஃபுளுயன்ஸ் பண்றாரு. அது மட்டும் இல்ல, நிறைய ஆஸ்பெக்ட்ல பாக்குறத பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு ஒரு ட்ரெடிஷனல் பீப்புள் கூட உள்ள வரதுனால அதனால மோடிஜி வந்து டாப் டேபிள்ல இருக்கார். ஈவன் ஒரு கரப்ஷன் அப்படின்ற ஒரு எலமெண்ட் வந்து அவர் மேல வைக்க முடியாது. ஏன் அப்படின்னா அவரோட விஷயங்கள் வந்து ஆகட்டும், அவருக்கு ஃபேமிலி ஆகட்டும் என்னையுமே அதுக்கு அவரோட விஷயங்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து டெடிக்கேட்டடா அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்கிறதுனால இன்னும் அவர் பெட்டரா இருக்கார். இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ரிஸ்க் எடுத்தோம் அப்படின்னா ஈஸியா வந்து வின் பண்ணிடலாம். ஷார்ட் டேர்ம்ல பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஃபெயிலியர் அடைஞ்சிக்க முடியும். ஈவன் மோடியை வந்து 2 தடவை ஆஸ்பெக்ட்ல பார்த்தாலுமே ஷார்ட் டேர்ம்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபெயிலியர் சந்திக்க முடியுது. ஆனா லாங் டேர்ம் பாத்தீங்கன்னா அதுதான் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்.